ஹாய் ஆல், வெல்கம் டு மேடிஸ் ரெசின் ஆர்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கீ செயின் நம்ம எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது வந்து 9-in-1 மோல்டு இருக்குல்ல, அந்த மோல்டு தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஒயிட் கலர் ஒபாக்கியோ பிக்மெண்ட் இருக்குல்ல, அந்த இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. அந்த பிக்மெண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ 4 கீ செயின்ஸ் வந்து ஆர்டர் வந்திருந்தது, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ அந்த ஒயிட் கலர் பிக்மெண்ட்ஸை வந்து ரெசினோட மிக்ஸ் பண்ணி நான் மோல்டில் போர் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெசின் போர் பண்ணதுக்கப்புறம் அந்த சுற்றிலும் எல்லா இடத்துலையுமே வந்து அந்த ஸ்டிக்கை வச்சு எல்லா இடத்துலையும் கரெக்டாக கம்ப்ளீட்டாக ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் இது வந்து பேஸ் கோட் தான் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் மோல்டை வந்து கீ செயினை வந்து டீமோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு இடத்துல பின்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த ரெசின் இல்லை அப்படின்னா டாட்டாக இருக்கும், ஓட்டையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ 24 ஹார்ஸ்க்கு அப்புறமேட்டு நம்ம வந்து அவங்க நேம் போட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து அவங்க நேமை வந்து டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டில் வந்து பிரிண்ட் எடுத்து வச்சாச்சு. இது வந்து ஒவ்வொரு ரெசின் வந்து அந்த க்யூரிங் டைம் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஒரு இது வந்து 24 ஹார்ஸ் ஆகும், இல்லை வந்து 14 ஹார்ஸ், அதுக்கு மேலே வந்து ட்ரை ஆயிரும், நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆயிரும். ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு நீங்கள் என்ன நேம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ, இல்லை நேம் வந்து பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து அவங்களோட நேம் ப்ளஸ் அதில் வந்து ஒரு டபுள் ஹார்ட் இருக்க மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நானும் ப்ரிண்ட் பண்ணி இந்த மாதிரி தான் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நேம் எல்லாமே பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் கோட்டிங்காக வந்து நார்மல் ரெசின், ப்யூர் ரெசினை வந்து இதில் போர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபைனல் கோட்டிங் நம்ம வந்து ரெசின் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பபிள் ஃபார்ம் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா நம்ம பார்க்காம வீட்டோட பபிள் ஸ்ப்ரே நம்ம யூஸ் பண்ணாலுமே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து அங்கங்கே வந்து பபிள் ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் அடிக்கடி வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் இடையில ஏற்கனவே நான் ஸ்டார்டிங்கில் நான் பண்ணப்போ ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணிவிட்டு பபிள் ஸ்ப்ரே அடித்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தால் அது வந்து பபிள் ஃபார்ம் ஆகிட்டே இருந்தது. ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து அந்த ரெசின் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துக்குமே வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பபிள் ஸ்ப்ரே, நான் பபிள் ஸ்ப்ரே தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பபிள் ஸ்ப்ரேயை வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. ஸோ 24 ஹார்ஸ் நான் வந்து இப்போது இந்த ஈவினிங் டைம் இல்லைன்னா நைட் டைமில் நான் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த நைட்டு ஃபுல்லாக ஓவர் நைட்டு ஃபுல்லாக நமக்கு ட்ரை ஆகிரும். ஸோ அதனால நான் மோஸ்ட்லி வந்து அந்த ஈவினிங் ட்ரை ஆகிற டைமில் வந்து நான் அந்த மாதிரி ஈவினிங் டைமில் நான் பண்ணி வச்சிட்டேன்னா அந்த நைட்டு ஃபுல்லாக நமக்கு ட்ரை ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமேட்டு அந்த ஒன் சைடு மட்டும் அந்த கோல்டன் ஃப்ளேக்ஸ் இருக்குல்ல, அந்த இது ஒன் சைடு மட்டும் நான் கொடுக்குறேன். ஸோ நம்ம ஃபுல்லாகவும் கொடுக்கலாம், நம்ம கொஞ்சம் லைட்டாக டிசைன் இருக்கணுன்றதுக்காக மட்டும் சைடில் அந்த ரைட் சைடில் மட்டும் அந்த கோல்டன் ஃப்ளேக்ஸ் நான் கொடுக்குறேன்.
ஸோ இந்த மாதிரி வந்து நான் அந்த 4 கீ செயின்ஸ்லேயுமே வந்து ஒன் சைடு வந்து கோல்டன் ஃப்ளேக்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன் நான். இது வந்து இந்த கோல்டன் ஃப்ளேக்ஸ் தான் கொடுக்கணுமான்னு இல்லை, உங்களுக்கு வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, இது வந்து க்ரியேட்டிவிட்டி தானே. அது மாதிரி உங்களுக்கு இல்லை நான் வந்து கிளிட்டர்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், இல்லை சங்க்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், இல்லை வேறு ஏதாவது வந்து இப்போ இந்த இப்போ நான் யூஸ் பண்ணுறது கோல்டன் கலர் ஃப்ளேக்ஸு, இதிலே வந்து மல்டி கலர்ஸ் கோல்டன் ஃப்ளேக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன கலர் வந்து யூஸ் பண்ண விருப்பம் இருக்கோ ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த கோல்டன் ஃப்ளேக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக அந்த 4 கீ செயின்ஸ்லையுமே வந்து ஃபுல்லாக நான் கோல்டன் ஃப்ளேக்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறமேட்டு மறுபடியும் இந்த 24 hours இதுக்குள்ளே ஏதாவது பபிள்ஸ் ஏதாவது வந்து ஃபார்ம் ஆகிருக்கா, ஏன்னா நம்ம இந்த டைம் இது நான் கொடுக்குறதுக்கே வந்து ஒரு 10 minutes ஆணுச்சு. 10 minutesன்றது கொஞ்சம் அதிகம் தான், கொஞ்சம் டைம் எடுத்தது. அப்போது வந்து நீங்கள் சுற்றிலும் வந்து மறுபடியும் ஏதாவது பபிள்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அப்படி பபிள்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா மறுபடியுமே வந்து நீங்கள் பபிள் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து எப்போயுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த இது இருக்கும்ல, கொசு வலை இருக்கும்ல, குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கொசு வலை. ஏன்னா நிறைய டைம் வந்து பூச்சி ஏதாவது உள்ளே விழுந்துருது அப்படின்னா அது அப்படியே செட் ஆகிடுது, நமக்கு அது வேஸ்ட் ஆகிரும்ல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன், அந்த கொசு வலை குழந்தைகளுக்கு போடுறது வந்து அதை யூஸ் பண்ணிக்குவேன். நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமேட்டு கொசு வலையை வச்சு மூடி விட்ருவேன். மூடினதுக்கப்புறமேட்டு அடுத்து அதுக்குள்ளே எதுவும் போக சான்சஸ் இல்லை. ஸோ அதனால் நான் அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ரெசன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு சின்ன ஒரு டிப் தான். இது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். மேலே வந்து கொசு வலை அந்த இதை போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொசுவோ இல்லை வேறு ஏதாவது பூச்சியோ வந்து அதில் உள்ளே போகாமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து இதுதான் வந்து அந்த கீ செயினோட ஃபைனல் லுக், நம்ம ஃபைனல் கோட்டிங் இது தான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 24 hours நல்லா ட்ரையாக விட்டுடலாம். நெக்ஸ்ட் டே வந்து இது எப்படி நமக்கு வந்து ஃபுல்லாக செட் ஆகிருக்கா என்ன அப்படின்னு சொல்லி நான் டிமோல்ட் பண்ணி நான் காட்டுறேன். ஸோ இடையில ஏதாவது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது, இல்லை மேலே அதிகமாக இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு கீழே கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது, ஸோ நான் அதனால் வந்து இடையில அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து 24 ஹார்ஸ்க்கு அப்புறமேட்டு டிமோல்ட் நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நமக்கு வந்து நல்லாவே இதோட அவுட்புட் நல்லா சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்குது. ஸோ இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட். நல்லா கிளாஸி லுக்காகவும் இருந்தது நமக்கு. இந்த கீ செயின் உங்களுக்கும் யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இப்போ இந்த கீ செயின் ஆர்டர் பண்ணது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது கீ செயின்ஸோ இல்லை உங்களுக்கு ஏதாவது ஃப்ரேம்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் டிஎம் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. அது அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்னோடய நம்பர் நான் வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன், நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ரிட்டன் கிஃப்ட்ஸ் இருக்குல்ல, அதுவுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி ரெசினாட் ரிட்டன் கிஃப்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த ஃப்ரிட்ஜ் கீ செயின்ஸ் மட்டும் இல்லை, ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸு அந்த மாதிரி உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம கீ செயின் டிமோல்ட் பண்ணியாச்சு. கீ செயின் ரிங் இதெல்லாம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் 4 ரிங்ஸ் நான் எடுத்திருக்கேன். அது இல்லாமல் இந்த சைடில் இருக்கிறது வந்து ஸ்டார்ஸ், இதெல்லாம் ஹார்ட், இதெல்லாம் சைடில் நம்ம வந்து யூஸ் பண்ணணும்ல. கீ செயினில் வந்து சைடில் எக்ஸஸாக வந்து நம்ம ஹார்ட் ஷேப்பு, ஸ்டார் ஷேப் அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன் நான். ஸோ இது வந்து நான் எப்படி அப்படின்னா, நம்ம ரெசின் நான் எடுப்பேன்ல, அதில் வந்து எக்ஸஸாக இருக்க ரெசினை வந்து இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் மோல்டு, ஸ்டார் ஷேப் இந்த இதில் இருக்கிறதுல வந்து போர் பண்ணி வச்சு நான் எடுத்து வச்சுக்குவேன் நான். அது பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இது வந்து ஒயிட் கலர் கீ செயின்னால நான் ரெட் கலர் ஹார்ட் ஷேப் இது எடுத்திருக்கேன் நான். ஸோ இதுக்கு வந்து நான் ஜம்பிங் ரிங் இருக்குல்ல, அந்த ஜம்பிங் ரிங் எடுத்திருக்கேன் நான், 4 எடுத்திருக்கேன். கீ செயின் 4 எடுத்திருக்கேன். அந்த இந்த இது வந்து இந்த செயினுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த இது எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து ஹோல் போட்டுக்கலாம். இதில் ஹோல் இல்லாமல் தானே இருக்கும். இது ஹேண்ட்ரில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஹேண்ட்ரில் வச்சு இதுவும் யூசர் ஃப்ரெண்ட்லி தான், யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் எலக்ட்ரிக்
ஹேண்டில் வாங்கி யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இது ஹேண்டில் கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதனால் நான் ஹேண்டில்லே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 4 இதுலேயும் வந்து நான் ஹேண்டில் யூஸ் பண்ணி நான் ஹோல் போட்டுக்கிறேன். ஸோ ஃபைனலாக நம்ம கீ செயினும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நான் எப்படி பேக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேக்கிங் கவர் எடுத்துகிட்டு என்னோடய கார்டு, தேங்க்யூ கார்டு இருக்குல்ல, அது என்னோடய மேடிஸ் ரெசினால்ட்னு லோகோ போட்டு ஒரு கார்டு, அது என்னோடய நம்பர், மொபைல் நம்பர் கொடுத்து ஒரு கார்டு வந்து நான் அதில் உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கீ செயின் உள்ளே வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் கஸ்டமருக்கு வந்து பேக் பண்ணி கொடுப்பேன். ஸோ அது மட்டும் இல்லை, உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி கீ செயின்ஸோ இல்லை ரெசினால் ஃப்ரேம்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை வந்து டிஎம் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, ரிட்டன் கிஃப்ட்ஸ், கீ செயின்ஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து நம்மக்கிட்ட அஃபோர்டபுள் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும், நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து மூவ் ஆக முடியும். இன்னும் நமக்கு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆக ஆக உங்களுக்காக ஏதாவது புதுசாக நம்ம ரெடி பண்ணி
வீடியோஸ் போடணும் அப்படின்ட்டு எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ இதில் வந்து மேடிஸ் ரெசின் ஆர்ட்னு சொல்லிட்டு ஒரு லோகோ ஸ்டிக்கர் ஒன்று இருக்குது. அந்த ஸ்டிக்கரையும் வந்து இதில் நான் பேஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்னோடய பேக்கிங் வந்து நான் கஸ்டமருக்கு கொடுப்பேன். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறது தான், உங்களுக்கு இது ஆர்டர் இந்த கீ செயின்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த மாதிரி கீ செயின்ஸ், ஆல்ஃபபெட் கீ செயின்ஸ் வேணும் அப்படின்னாலுமே நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ வாட்ச் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கூட சொல்லுங்கள். ஏன்னா நான் நெக்ஸ்ட்டு வந்து மெஹந்தி வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ மெஹந்தி வீடியோஸும் நான் போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கும் வந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க. நம்ம இந்த சேனல்லே தான் நான் மெஹந்தி வீடியோஸும் நான் போஸ்ட் பண்ணுவேன். உங்கள் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.